யோசிச்சு பாருங்க, ஒரு படிப்பாளி எப்படி ஒரு போர் வீரனா மாறுறான்? வாரிசுரிமையே இல்லாத ஒரு இளைய மகன் எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட பேரரசன் ஆகுறான்? வரலாறு சில சமயம் நம்ம எதிர்பார்க்காத ஆட்களை தான் பெரிய தலைவர்களா உருவாக்குது. இன்னைக்கு நம்ம அப்படியான 2 இந்திய பேரரசர்களோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த கேள்விதான் நம்மள ரெண்டு சூப்பரான வரலாற்று நாயகர்கள் கிட்ட கூட்டிட்டு போகுது. ஒருத்தர் வட இந்தியாவிலிருந்து ஹர்ஷவர்தனர், இன்னொருத்தர் தென்னிந்தியாவிலிருந்து மயூர சர்மா. அவங்களோட பயணம் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி ஒரே மாதிரி தான் தொடங்குது. இவங்க 2 பேருக்கும் நடுவுல பல நூற்றாண்டுகள் வித்தியாசம் இருந்தாலும் ஹர்ஷர் மற்றும் மயூர சர்மா 2 பேருமே யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலையில தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஒருத்தர் குடும்பத்துல நடந்த ஒரு பெரிய துயரத்தாலையும் இன்னொருத்தர் தனக்கு நடந்த ஒரு தனிப்பட்ட அவமானத்தாலையும் தங்களோட பாதையே மாத்திக்கிட்டாங்க. ஆமா, இவங்க பிறப்பால அரசர்கள் இல்ல, சூழ்நிலையால உருவாக்கப்பட்டவங்க. ரொம்ப குழப்பமான ஒரு காலகட்டத்துல அவங்க தங்களுடைய பேரரசுகளை ஒரு திடமான நம்பிக்கையை வச்சு கட்டி எழுப்புனாங்க. சரி, முதல்ல ஹர்ஷரோட கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். 7ஆம் நூற்றாண்டுல ஹர்ஷர் தன்னோட அண்ணனோட நிழல்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் ஒரு இளவரசர் தான், ஆனா அரியணைக்கு அடுத்த வாரிசு கிடையாது. அவரோட எதிர்காலம் போர் சந்தேன்னு இல்லாம ஒரு அமைதியான வாழ்க்கையா இருக்கணும் தான் அவரே நினைச்சிருப்பாரு. அதே மாதிரி தென்னிந்தியாவுல ஒரு 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி மயூர சர்மான்னு ஒரு அறிஞர் இருந்தார். அவரோட வாழ்க்கை முழுக்க வேடங்களை படிக்கிறது, யாகங்கள் செய்யறதுன்னு தான் இருந்துச்சு. கேடயம் இதுக்கெல்லாம் அவரோட வாழ்க்கையில இடமே இல்ல. அவர் ஒரு போர் வீரனா மாறுவாருன்னு யாருமே கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா விதி வேற ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தது. ஒரு அவமானம், ஒரு கொலை. இந்த 2 சம்பவங்களும் அவங்க வாழ்க்கைய மட்டும் மாத்தல, இந்தியாவோட சரித்திரத்தோட போக்கையே மாத்தி அமைச்சது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு 16 வயசு பையனுக்கு இதை விட கொடுமையான விஷயம் என்ன இருக்க முடியும்? தங்கச்சி ஜெயில்ல பழிவாங்க போன அண்ணனும் கொல்லப்பட்டாச்சு. இந்த நிலைமையில தான் ஹர்ஷர் அரியணை ஏறினாரு. அதிகாரத்துக்காக இல்ல, தன்னோட குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக. மயூர சர்மா விஷயத்துல இந்த மாற்றம் ஒரு வாழ்முனையிலிருந்து வரல, மாறா ஒரு அவமானமான வார்த்தையிலிருந்து வந்துச்சு. காஞ்சிபுரத்துல ஒரு பல்லவ வீரனால அவமானப்படுத்தப்பட்டார். அன்னைக்கு அவர் தன்னோட வேத புத்தகங்களை மூடி வச்சுட்டு வாழை கையில எடுத்தாரு. தலகுண்டா கல்வெட்டுல சொல்ற மாதிரி யாகம் செஞ்ச கை இப்போ பூமியை ஆள வாழை தூக்கிருச்சு. பழிவாங்கிற உணர்ச்சி ஒரு பேரரசையே உருவாக்க முடியுமா? ஆமா, முடியும்னு இவங்க 2 பேரும் நிரூபிச்சாங்க. தனிப்பட்ட முறையில தங்களுக்கு நடந்த அநீதிக்கு எதிராக அவங்க ஆரம்பிச்ச போராட்டம் கடைசில 2 சக்தி வாய்ந்த புதிய ராஜ்யங்களை உருவாக்கிடுச்சு. ஹர்ஷர் தன்னோட அண்ணனை கொன்னவங்கள பழிவாங்குறேன்னு சபதம் எடுத்தார். அடுத்த சில வருஷங்கள்ல வட இந்தியாவுல சின்ன சின்னதா பிரிஞ்சிருந்த எல்லா ராஜ்யங்களையும் ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய சக்தியா உருவெடுத்தார். வெறும் 6 வருஷத்துல நம்ப முடியுதா? சீன பயணி யுவான் ஸ்வாங் சொல்றாரு, ஹர்ஷர் வெறும் 6 வருஷத்துல வட இந்தியாவோட பெரும் பகுதிகளை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாருன்னு. இது அவரோட ராணுவ திறமைக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. அதே நேரத்துல தெற்குல மயூர சர்மா என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னை யாரு அவமானப்படுத்தினாங்களோ அதே பல்லவ பேரரசுக்கு எதிராவே போரிட்டாரு. காட்டுக்குள்ள மறைஞ்சு கொரில்லா போர் முறையில அவங்கள தோற்கடிச்சு கர்நாடகாவோட முதல் சொந்த வம்சமான கதம்ப வம்சத்தை ஆரம்பிச்சாரு. சரி, ஒரு ராஜ்யத்தை ஜெயிக்கிறது ஒரு பக்கம், ஆனா அதை நல்லபடியா ஆட்சி செய்யறது அது ஒரு தனி கலை. இந்த 2 பேரும் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களா இருந்தாங்க வாங்க பார்க்கலாம். 2 பேரோட ஆட்சியும் அவங்கள மாதிரியே ரொம்ப தனித்துவமா இருந்துச்சு. ஹர்ஷர் வட இந்தியாவோட கலாச்சார தலைநகரமான கண்ணோஜில இருந்து ஆட்சி செஞ்சாரு. சமஸ்கிருதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனா மயூர சர்மா அப்படி இல்ல. அவர் உள்ளூர் மொழிக்கு, அதாவது கன்னட மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. நிர்வாகத்துல கன்னடத்தை முதல் முறையா கொண்டு வந்ததே கதம்பர்கள் தான். இது ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். அவங்களோட கலாச்சார பங்களிப்பை பார்த்தா இது இன்னும் நல்லா புரியும். ஹர்ஷர் வெறும் ராஜா மட்டும் இல்ல, அவரே ஒரு பெரிய எழுத்தாளர். ரத்னாவளி, நாகானந்தான்னு 3 சமஸ்கிருத நாடகங்களை எழுதியிருக்காரு. இன்னொரு பக்கம் கதம்பர்கள் கன்னட மொழிக்கு ஒரு அரசு அங்கீகாரத்தை கொடுத்து அந்த பகுதியோட அடையாளத்தையே வலுப்படுத்தினாங்க. ஒரு பேரரசோட உண்மையான வலிமை அதோட பரப்பளவுல இருக்கா, இல்ல அது எவ்வளவு காலம் நீடிச்சுதுங்கிறதுல இருக்கா? ஹர்ஷர், மயூர சர்மா இவங்களோட பேரரசுகளோட கடைசி காலத்தை பார்க்கும்போது இந்த கேள்வி ரொம்ப முக்கியமா இருக்கு. ஹர்ஷரோட பேரரசு ஒரு பிரம்மாண்டமான கோட்டை மாதிரி இருந்துச்சு. ஆனா அது மண்ணல கட்டின கோட்டை. அவர் இறந்ததுக்கு அப்புறம் வாரிசு இல்லாததால சீக்கிரமே செதஞ்சு போச்சு. ஆனா மயூர சர்மா ஒரு ஆலமரத்தை நட்டு வச்சாரு. அதோட கிளைகளும் விழுதுகளும் 500 வருஷத்துக்கு மேல வளர்ந்து கர்நாடகாவோட சரித்திரத்துல ஆழமா வேரூன்றி நிக்குது. கதம்பர்களோட மரபு வெறும் வரலாற்று புத்தகத்தோட முடியல, இன்னைக்கும் இந்திய கடற்படையோட ஒரு பெரிய கடற்படை தளம் ஐஎன்எஸ் கதம்பான்னு அவங்க பேர்ல தான் இருக்கு. பாருங்க, ஒரு அறிஞரோட அவமானத்துல ஆரம்பிச்ச ஒரு வம்சம் இன்னைக்கு நம்ம நாட்டோட பாதுகாப்பு சின்னமா நிக்குது. அப்போ உண்மையான வெற்றிங்கிறது எது?
ஹர்ஷர் கட்டின அந்த பிரம்மாண்டமான ஆனா கொஞ்ச காலம் மட்டுமே இருந்த பேரரசா, இல்ல மயூர சர்மா உருவாக்குன பல நூற்றாண்டுகளா நிலைச்சு நின்ன அந்த கலாச்சார அடித்தளமா? வரலாறு நமக்கு நேரடியான பதில சொல்லாது, ஆனா நம்மள யோசிக்க வைக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?